அல்லேலூயா. நான் எப்போ அல்லேலி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலியா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அங்கலாய்ப்புகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யும்? மாறி போகும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அல்லேலியா சொல்லுகிறதே இல்லை. ஏன்னா நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி போயிடும். அதனால் அவங்க கவலையோடு இருப்பாங்க. அல்லேலியா சொன்னால் என்ன செய்யும்? அதனால் சொல்லுகிறதே இல்லை. நம்ம அல்லேலியா சொல்லணும். அல்லேலியா சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறார்னு கேட்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே ஆராதிக்கிறீர்கள். இந்த ஆராதனை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எட்டுகிறது. தேவன் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இங்கே நீங்கள் கேட்கிற அந்த பிரசங்கம் எல்லாம் நீங்கள் கேட்டு பரிபூர்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் என்ன செய்கிற ஜெயத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் இந்த ஆராதனை என்று சொல்லும்போது எப்போதும் என்ன செய்யும்? பரலோகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த சத்தம், இந்த அல்லேலியா சத்தம் என்ன செய்யும்? அந்த பரலோகத்தில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே அல்லேலியா போட்டால் தான் அங்கே போய் என்ன செய்ய முடியும்? அங்கே ஆராதிக்க முடியும். அல்லேலியா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள், இந்த பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? நீங்கள் இந்த பரலோகத்தில் எல்லாம் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. நாம் ஜெபத்து குறிப்புகளை நாம் வைத்தோம். இந்த உலகத்தின் ஜனத்திற்காக, அதிபதிகளுக்காக, இந்த அதிபதிகளுக்காக, தேசத்திலே வாழ்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபத்தை எல்லாம் நாம் ஏறெடுத்தோம். இந்த ஜெபம் இந்த உலகத்திலே அற்புதங்களை நடத்துகிறது. இது பூமியோடு இந்த உலகத்தோடு நின்று விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் இது பரலோகத்துக்கு எட்டு. ஆனால் இங்கே ஒரு ஜெயம் உண்டாகும். ஆனால் நான் உண்மையாய் கர்த்தரிடத்திலே நாம் ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்த சத்தத்தை தேவனுக்கு நேராக கொடுக்கும்போது, நீங்கள் பரலோகத்துக்கு கடந்து போகும்போது இந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்பீர்கள். ஒருலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் பூமிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் நாம் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் என்ன செய்யணும்? நாம் பரலோகத்துக்கு கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் பார்க்கிறோம், வேதத்திலே நான் பார்க்கும்போது சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் அந்த ஆவிக்குரிய அந்த வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ மோசே என்ன செய்கிறார் என்றால் யோசுவாவினிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்காக அவர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தம் பண்ணுவதற்காக கடந்து வருகிறார்கள். அவர்கள் வருகிற அந்த வேளையில் மோசே சொல்லுகிறார், நீ இந்த யோசுவாவிடத்தை சொல்லுகிறார், நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்று. நான் மலை உச்சிகளை நிற்பேன் என்று சொல்லி இந்த யோசுவாவின் இடத்துல இந்த மோசே சொல்லுகிறான். இப்போ அங்கே மோசே அங்கே மலை உச்சியில் அங்கே நிற்கிறார். தன்னுடைய கைகளை உயர்த்தி கொண்டு அவர் நிற்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே யுத்தம் நடக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறது. இப்போ யுத்தம் நடக்கிறதான வேளையில் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா அமலேக்கியர் இடத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ மோசையினுடைய கை என்ன செய்கிறது என்றால் அது தளர்ந்து போகிறது. மோசையினுடைய கை தளர்ந்து போன உடனே இந்த அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள் என்றால் அதிலிருந்து என்ன செய்கிறார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்து அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தோல்வி வரும்போது அங்கே ஒரு ஜெயமும் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா? அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்றால் அங்கே ஜெயத்தை தருகிறார். நாம் தோல்வி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான் தேவன். அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தெய்வத்தை நீங்கள் நம்பும்போது தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நன்மையானவைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் நாம் நினைக்கிறோம் அற்புதம் ஆண்டவர் செய்ய வேண்டும், அற்புதத்தை தேவன் நமக்கு தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோமே, நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வருகிறதில்லை. நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யலை. காரணம் என்ன? நாம் ஆண்டவரோடு நெருங்குவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்குகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் விடுதலை பெறுகிறோம். நாம் தோல்வியாக நம்முடைய வாழ்க்கை வருவதில்லை. அந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. நமக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு பாளையம் வந்து இறங்கினாலும் அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நீங்கள் எந்த மனக்கலக்கத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்தீர்களோ, எந்த வேதனையோடு நீங்கள் கடந்து வந்தீர்களோ, அந்த வேதனைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமை மிக்கவராக இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் தேவன் நமக்குள்ள என்ன செய்யணும்? அவர் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இயேசு இருந்தால் மட்டுமே நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் விடுதலை தர முடியும். அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுமா. அவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? அவர் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவராய், நம்முடைய குடும்பத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கணும். அப்படி இப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய தோல்வியை என்ன செய்வார்? ஜெயமாக மாற்றுவார். பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதான உலகத்திலே என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான் நம்மை வஞ்சிப்பதற்காக. நாம் அதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போதுதான் நாம் ஜெயத்தை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது தான் நாம் அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ குறைவு வரும்போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த பேதுருடைய அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் வலையை போட சொல்லுகிறார். அவர் அந்த வலையை போட சொன்ன மாத்திரத்தில் வலை கிழியத்தக்கதான மீன்களை அவன் என்ன செய்தான்? அவன் இழுத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனிதர்கள் கீழ்ப்படுகிறார்களோ, எந்த மனுஷன் ஆண்டவரோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் தான் தேவன் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, சத்தமாலே சொல்லுமா, ஹல்லேலூயா. இப்போ சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குறையை மாற்றணும்னா, ஆண்டவர் நம்முடைய தோல்வியை மாற்றணும்னா நாம் எப்படி நம்ம வாழணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எப்படி நிற்கணும்? நான் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்வில் நான் கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் அந்த 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 66ஆம் சங்கீதம் 18வது வசனம். அல்லேலூயா. இங்க அவர் சொல்லுகிறான், இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது அங்கே சொல்லும்போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடார். அல்லேலூயா. அக்கிரம சிந்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டவர் செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறான். எனக்குள்ளே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அல்லது ஒரு விசுவாசிக்க உள்ள அக்கிரம சிந்தை இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தோல்வியாக தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது, ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போது அந்த வார்த்தையை கேட்கிற மனுஷனுக்கு தான் என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். அந்த மனுஷன் தோல்வியிலிருந்து என்ன செய்வான்? ஜெயத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுமா, அல்லேலூயா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே நான் பார்க்கிறோம், இந்த தாவீதை குறித்து நான் பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும்போது கூட நாத்தான்வேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த அவர் வெளிப்படுத்தும் போது இந்த தாவீது என்ன செய்கிறான்? பயங்கரமான கோபம் அவனுக்குள்ளே வருகிறது. யார் இந்த தவறை செய்தார்? இந்த அக்கிரம சிந்தை, ஒழுக்கக்கேடான இந்த காரியங்களை யார் செய்தது என்று தாவீதுக்கு என்ன செய்யணும்? பயங்கரமான கோபம் வருகிறது. அப்படியானால் நீங்கள் வாசிக்கும் போது அந்த 2 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார். வாசிங்கள் சீக்கிரமாக. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டாகிறது? நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
இல்லை இந்த மாம்சத்தின் பிரகாரமாக நாம் வாழுகிறோமா, அக்கிரம சிந்தையோடு நாம் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி அங்கே வெளிப்படுத்துகிறான். அந்த வேளையில தான் அவர் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தப்பு செய்தது யாரு? தாவீது. இப்போ என்ன சொல்றான்? நீங்க நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நான் கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு ஆழமாக நான் கடந்து போவேன். அல்லேலூயா. தப்பு செய்தது இந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஒரு மனுஷனை கொண்டு வெளிப்படுத்துகிறார். ஆனால் தப்பு செய்த மனுஷன் தான் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான், அவன் அந்த மனுஷன் யாருக்கு? மரணத்துக்கு பாத்திரம். அல்லேலூயா. மரணத்துக்கு பாத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எவ்வளவு பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா? இவ்வளவு கொடிய அக்கிரமத்தை செய்தவன். அல்லேலூயா. அவன் பாவம் செய்தது மட்டுமல்ல, அவன் உரியாவை என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறான். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், தப்பு செய்த மனுஷன் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான் அங்கே அவனுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டிக்காக அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நாலத்தனையா என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி? ஏன் நம்முடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை? நாம் அக்கிரம சிந்தையுடையவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே குறைவுகள் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்க அவருடைய குறைவு என்ன என்று நாம் வேதத்திலே அதே அதிகாரத்தை நாம் படித்து அப்படியே பார்க்கும்போது கூட அவன் சொல்லுகிற போது, தீர்க்கதரிசி சொல்லும் போது, நீதான் அவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. விழுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவு ஏற்பட்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அக்கிரம சிந்தையுடையவனாக இருந்தால் கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான பிள்ளைகளுக்குள் இருக்கிறதான அந்த அக்கிரம சிந்தை மாற வேண்டும். அக்கிரம சிந்தை மாறினால் மட்டுமே ஆவிக்குரிய பிள்ளைகளாக, பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கூட அங்கே அவர் சொல்லும்போது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் வந்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அங்கே நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி உரைக்க உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொன்னதான அந்த சுவிசேஷகனை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜெயிலிலே போட வைத்திருக்கிறார்கள். காரணம், நீங்கள் வாசிக்கும் போது அந்த 11ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவங்களுக்கு தெரியும். வாசியுங்கள். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடிச்சு கட்டி காவலில் வைத்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை காவலில் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ஏரோதியாளை என்ன செய்தான்? ஏரோது மணந்து கொண்டான். அல்லேலூயா. சொந்த சகோதரனுடைய மனைவி என்ன செய்தான்? இவன் எடுத்துட்டான். இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறார் என்றால், நீ இப்படி செய்கிறது உனக்கு சரியானதல்ல, உனக்கு நியாயமானதும் அல்ல. அல்லேலூயா. அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையின் படி தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனுக்கு தான் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா? அப்போ ஒன்று, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாக இருக்கணும். இருதயத்திலே அக்கிரம சிந்தை என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஒழுக்கக்கேடான சிந்தைகள் என்ன செய்யக்கூடாது?
தனக்கு வரக்கூடாது. நம்முடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே இந்த மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நாம் அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாக இருந்தால் தேவன் உங்களுடைய குறைவை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. நான் பாவத்திலிருந்து விடுபட மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம இருக்கும்போது ஆண்டவரை எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாம நமக்கு விடுதலை என்ன செய்யாது? வரவே வராது. நம்முடைய குறைவு என்ன செய்யாது? நிறைவா என்ன செய்யாது? மாறாது. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா? அது கல்யாண வீட்டிலே தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள், இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வேளையில் தான் என்ன செய்ய? திராட்சரசம் குறைபட்டது. அப்போ தாய் என்ன இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், மரியாதை இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைபட்டது என்று. அல்லேலூயா. அவர் சொன்ன உடனே அவர் என்ன செய்ய? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள்? செய்யுங்கள். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கர்த்தரை நேசித்தால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினால், கர்த்தரை விசுவாசித்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா? ஹல்லேலூயா. நான் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அக்கிரம சிந்தை உடையவர்களாய் இருந்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? அவர் கேட்கிறவர் அல்ல. நான் பரிசுத்தமாக என்ன செய்யணும்? நான் வாழ வேண்டும். அப்போதான் நம்முடைய குறைவை அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் அந்த 5வது வசனத்தை நான் வாசிப்போமானால், ரோமருக்கு எழுதின நிருபம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூ. மாம்ச சிந்தை இல்லாதவர்களா இருக்கணும். இரண்டாவது எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. இங்க நான் பார்க்கிறோம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிற, ஆவிக்குரியவர்களாய் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆவிக்குரியவர்களாய் நடக்கிற ஜனம்தான் பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஜனம். இப்போ ஆண்டவருடைய வருகைக்கு நேராக காத்திருக்கிற ஜனம்தான் ஆவிக்குரிய ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்குரிய ஜனமாக இராதபடி ஆவிக்குரிய ஜனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த விசுவாசிகளை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நேசிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக அல்லே சொல்லுங்க. தூக்கம் வரவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். நான் தூக்கம் வராத இருக்குது தான் அல்லே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் நிறைய சில உதாரணங்களோடு உங்கள் மத்தியில் வந்தேன். அதுக்குள்ள சமயம் இல்லை. நீங்கள் இப்போ நேரம் ஆன உடனே என்ன செய்வீங்க? அப்படியே சரி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மாம்ச சிந்தை ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். இவர்கள் தான் யார்? ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள், மாம்ச சிந்தை உடையவர்கள் அல்ல. பரிசுத்தமாய் தேவனிடத்திலே காத்திருக்கிற ஜனம்தான் அந்த ஜனம்தான் ஆவிக்குரிய ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கணுமா? உங்களுடைய மாம்ச சிந்தை எல்லாம் மாற்றணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையா நீங்கள் மாறணும். மாறின உங்களுக்கு என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர்களை தீமை செய்ய வைக்கிறான். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி GGM ஜெப வீடு, கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மென்யானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 9840033645 மற்றும் 9094890777. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Yes.